அதிகாரிகள் முடிவு செய்வதில்லை. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும், அதிகாரிகள் முடிவு செய்வதில்லை, அரசாங்கம் முடிவு செய்யும். இங்கு அதனால் தான் இங்கு கோரிக்கை, எங்களுடைய வருத்தமும் கவலையும் எங்களுடைய நீங்க சொல்றதுக்கு நான் எப்படி கேட்டனோ தயவுசெய்து நான் சொல்றது கேட்டுருங்க. சென்ஸ் ஆஃப் தி டிபேட், சென்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் பாக்கிறதுக்கு இந்த இந்திய அதிகாரிகள் அங்க பிரசன்டா இருக்கல தவறே கிடையாது. அவங்க இருக்கிற இலங்கை போயிட்டு இருக்கா சைனாவோட சேர்ந்துட்டு நீங்க வந்து மோசமா இருக்கு இந்தியன் ஓசன். இப்ப இன்னும் சைனாவோட கை கோக்க நினைக்கிறீங்களா? ஈழத்தமிழர் பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்தியாவின் பாதுகாப்பு ரிஸ்க்ல இருக்கு. பண்டித நேரு ஏன் இங்க ராணுவ தளவாடம் எங்க அமைச்சா? தென் தமிழ்நாடு வடகிழக்கு பிரச்சனை, வடமேற்கு பிரச்சனை, பாகிஸ்தான் சீனான மறுபடியும் இப்ப சைனாவோட அதையும் பார்க்கணும். மத்திய சர்க்கார் இருக்கவங்க மீனவர் பிரச்சனை எல்லாம் பார்க்கணும். உள்ளடங்கிதான் ஈழ பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை மட்டும் இல்ல. இந்தியா பாதுகாப்பு, இந்தியாவுடைய ட்ரேட், வர்த்தகம், சீனா வர்த்தகம் எல்லா இடத்துலயும் பண்றோம். பொறுப்பான ஆளுக்கு பேசணுங்க. உள்ள எல்லா முடிவும் எல்லா விஷயங்களும் நமக்கு கவனத்தில் எடுத்துக்கணுங்க. சரி, திரு மாணிக் நீ தொடருங்க, உங்க பதில சொல்லி முடிங்க. அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியதைப் போல நாம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும். அதாவது சைனா இலங்கையினுடைய நட்பு, அவர்கள் அங்கு வந்துவிட்டதனுடைய விளைவு, அதனால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அதனால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள், இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டுதான் நம்முடைய நிலையை எடுக்க வேண்டும். அவர்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய நிலை எடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஒரு அரசியல் கட்சியை போல ஒரு அரசாங்கம் நிலை எடுத்துவிட முடியாது. அதுவும் இந்தியா போன்ற ஒரு பிராந்தியத்தில் தலைமை வகிக்கின்ற ஒரு நாடு என்பது மிக மக்களுடைய கருத்துக்களை, அதே போல கூட்டணியினுடைய கட்சிகளுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டுதான் உள்வாங்கித்தான் கடந்த முறை அதில் எதிர்த்து இலங்கைக்கு எதிராக வாக்களித்தோம். கண்ட்ரி ஸ்பெசிபிக் என்று சொல்வார்களே, நாடு சம்பந்தப்பட்ட விதத்திலே ஓட்டளிக்க கூடாது என்று பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் கூறிய பொழுதும், ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய திரு மாணிக் நீங்க எதிர்த்துதான் வாக்களிப்பீர்கள். திரு மாணிக் இலங்கையில் வந்து இலங்கை பிரச்சனையில் எதிர்த்துதான் வாக்களிப்பீர்கள், அதுதான் இந்திய அரசாங்கத்தின் நிலை என்றால் அதை தொடக்கத்திலேயே சொல்லலாமே. ஏன் ஒரு புதிருக்கு ஒரு ஊகங்களுக்கு வழி வைக்க வேண்டும்? அதுல தொடக்கத்தில் சொல்றதுல என்ன தடை? நம்மை பொறுத்த மட்டிலே இது ஒரு டெலிவிஷன் டிபேட்டாக இருக்க முடியாது. அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே பல விதங்களிலே நாம் கையாள வேண்டும். ராஜதந்திரத்தில் எப்படி மற்றவர்களுடைய எண்ணம் இருக்கிறது, எப்படி 24 ஓட்டுகளை பெற வேண்டும். அந்த தீர்மானம் 23 ஓட்டுகளை பெற்றால் அந்த தீர்மானம் தோற்றுவிட்டதாக ஆகிவிடும். தயவு செய்து நம்மை பொறுத்த மட்டிலே நீதி கிடைக்க வேண்டும். நமக்கு ஒரு நாள் 9 to 10 மணி வரைக்கும் நீதி பேசிவிட்டு நான் செல்ல விரும்பவில்லை. நம்மை பொறுத்த மட்டிலே உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையான அளவிலே இந்திய அரசாங்கம் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். அதற்கான அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸிடம் பேசி உண்மையான மக்கள், இலங்கை தமிழர்களுக்கு அவர்களுக்கு அதிகாரம் பெறுவதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு இண்டிபெண்டன்ட் கிரெடிபிள் என்கொயரி வேண்டும் என்பதும் மிக மிக தெளிவான விஷயம். இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. அதற்கான நேரம் காலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 48 மணி நேரத்தில் அதற்கான நல்ல முடிவு வரும் என்று நம்புவோம். தயவு செய்து நாம் குழம்பிவிட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. திரு திருமாவளவன் குறுக்கிடம் என்றீங்க. திரு திருமா, அதாவது 24 நாடுகளுடைய ஆதரவு வேண்டும் அப்படின்னு நம்ம அன்பு சகோதரர் மாணிக் தாகூர் சொன்னார். ஏற்கனவே 30 நாடுகள் அதற்கான ஆதரவை தெரிவித்து விட்டன. இந்தியா ஆதரவு இல்லாமலேயே இந்த தீர்மானம் நிறைவேறும். ஆனால் இந்த தீர்மானம் உப்பு சொப்பில்லாத தீர்மானம் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஏனென்றால் நம்முடைய தேவை என்பது அந்த சர்வதேச தற்சார்புள்ள ஒரு விசாரணை வேண்டும் என்பதுதான். நடந்திருக்கிற குற்றம் என்பது ஒரு இனப்படுகொலை குற்றம், திட்டமிட்ட இனப்படுகொலை குற்றம். ஆகவே அதை விசாரிப்பதற்கு ஒரு உலக நாடுகள் உள்ளடங்கிய ஒரு அமைப்பின் மூலமாக அது நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்திய அரசு செவிமடுக்கவில்லை. அதுதான் நம்முடைய வருத்தமே. இந்திய அரசு தலையிடாமல் இல்லை, இந்திய அரசு அதில் அக்கறை செலுத்தாமல் இல்லை. மாணிக் தாகூர் அவர்கள் சொல்வதைப் போல அந்த மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சில முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த மக்களுக்கு என்ன தேவை, இன்றைய முக்கியமான தேவையே உலகத் தமிழர்களின் கோரிக்கையே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையே, 8 கோடி தமிழர்களின் கோரிக்கையே என்னவென்றால் அங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் என்கொயரி தான். இப்ப இவங்க சொல்றது, மேடம் சொல்றது வந்து, சோனியா காந்தி அம்மையார் சொல்றது வந்து இண்டிபெண்டன்ட் கிரெடிபிள் என்கொயரி என்றால் ஒரு நம்பகமான
விசாரணை என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் அது இலங்கை அரசாங்கத்தினாலேயே, சிங்கள இனவெறி அரசாங்கத்தினாலேயே நடத்தப்படும் என்று சொல்லுவதுதான் நமக்கு வேதனையை தருகிறது. அது எப்படி அவ்வளவு பெரிய படுகொலை செய்த குற்றவாளி குற்றத்தை அவனே வந்து ஒப்புக்கொண்டு விசாரணைக்கு வருவான், உட்படுவான், அவன் விசாரிப்பான். ஆகவே அதில் தான் நாம் மாறுபடுகிறோம். இந்திய அரசாங்கம் அங்கே இருந்து கொண்டு பல நாடுகளை லாபி செய்து இதை நீர்த்து போக செய்திருக்கிறது என்றுதான் உலக நாடுகளின் ஊடகங்களின் மூலம் நாம் அறிய முடிகிறது. அதை ஏன் செய்கிறார்கள் என்பதுதான் நமக்குள்ள வருத்தம். நிறைவு கருத்தாக ஜெனீவாவில் இருக்கக்கூடிய சுடரொலி நாளிதழின் ஆசிரியர் அவர்களை கேட்கலாம். சார், இந்த ஐநா விவாதம் தொடர்பாகத்தான் ஐநா மன்றத்தில் நடக்கக்கூடிய தீர்மானம் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தீர்மானத்திற்கு, அமெரிக்கா முன்மொழிந்திருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு கியூபா போன்ற நாடுகள் எதிர்ப்பதாக சொல்கிறீர்கள். கியூபா போன்ற நாடுகளாகட்டும் அல்லது ரஷ்யா, சைனா போன்ற ஒரு கம்யூனிஸ்ட் நாடுகள், ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தில் நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட பல நாடுகள் இந்த தீர்மானத்தில் இலங்கையின் பக்கம் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இன்னொன்று, இந்தியா சொல்வதை போல இவர்களால் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு திரட்டாமல் போய்விடுமோ அப்படின்னு சொல்ற அச்சம் நியாயமானதா? இல்லை, கியூபாவை பொறுத்தவரை அவர்கள் உறுப்பு நாடுகளாகவே இல்லை. ஆனால் அவர்கள் இலங்கைக்காக பேசுகிறார்கள். இன்னொன்று, இப்பொழுது நான் உங்களது இந்த கருத்துக்களை பார்க்கும்போது, இந்தியா போன்ற ஒரு வல்லமை மிகுந்த ஒரு நாடு ராஜதந்திர ரீதியான ஒரு செயற்பாடுகளில் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை நினைக்கும் போது சற்று கவலையாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் இறுதி நேரத்தில் திரு மாணிக் தாகூர் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இறுதி நேரத்தில் எதையும் வந்து செய்யலாம் என்று. ஆனால் அது இந்த வாக்கெடுப்புக்கு விடப்படும் போது சில வேளைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் உறுப்பு நாடுகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன இந்தியா என்ன விதமான நிலைப்பாடை எடுக்கப் போகின்றன என்று. சிலவேளை இந்தியா மௌனமாக இருப்பதால் அந்த நாடுகள் ஏதோ ஒரு போக்கில் தாங்களும் இருந்து விடுவார்கள். கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து சில நாடுகள் இலங்கை இந்திய நாடாளுமன்றத்தை உழுக்கக்கூடிய பிரச்சனையாக பரிணமித்தது இன்றைக்கு சர்வதேச பிரச்சனையாக உலக அரங்கில் விவாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எனவே இதை பற்றிய எந்த விவாதமும் சுருக்கமாக நிறைவு வருவதில்லை. ஏனென்றால் இதற்கு பல பரிணாமங்கள் இருக்கின்றன. அத்தனை பரிமாணங்களையும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். ஜெனீவாவில் இருக்கக்கூடிய சுடரொலி ஆசிரியர், பத்திரிகையினுடைய ஆசிரியர் சிவராஜ் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம். இன்றைக்கு ஜெனீவாவினுடைய கருப்பொருள், 2 கருப்பொருளை முன்வைத்து இந்த தீர்மானம் நடக்கிறது என்று வைத்துக் கொண்டால், ஒன்று, நடந்துவிட்ட போர் குற்றங்களுக்கான விசாரணை, சர்வதேச விசாரணை என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் என்கொயரி என்பது ஒன்று. இந்தியா சொல்வது இண்டிபெண்டன்ட் கிரெடிபிள் என்கொயரி என்று சொல்கிறார்கள். இதில் தமிழ் மக்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது? இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய விருப்பம் பன்னாட்டு விசாரணையை எதிர்பார்க்கிறார்களா, அல்லது இந்தியாவே நம்பக்கூடிய அல்லது ஏற்கக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விசாரணைக்கு, சுதந்திரமான விசாரணைக்கு அந்த மக்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பன்னாட்டு விசாரணை தான் இப்பொழுது அவர்கள் ஒரு எதிர்பார்ப்பு, தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதாவது இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால், அரசுடன் அரசியல் தீர்வுக்கான பேச்சுக்களை நடத்தும் பிரதான கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஒரு பன்னாட்டு விசாரணையை தான் வலியுறுத்தி நிற்கின்றது. ஏனென்றால் அதுதான் மக்கள் நம்பக்கூடியதாக ஒரு நீதியான விசாரணையை கொண்டு வரும் என்பது நம்பிக்கை. உள்ளக விசாரணை பொறிமுறைகளில் தமிழர்களுக்கு நம்பிக்கை அல்ல. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு ராணுவ நீதிமன்றம் விசாரணைகளை நடத்தி இருக்கின்றது. யார் தண்டிக்கப்பட்டார்கள் என்றால் யாரும் இல்லை. எனவே உள்ளக விசாரணை என்பது திரும்பவும் ஒரே குண்டு சட்டிக்குள் குதிரை ஓடுவது என்ற ஒரு பழமொழியில் நாங்கள் சொல்வது போலத்தான் இருக்கும். உள்ளக விசாரணை என்பது ஒரு மக்களின் பிரச்சனைகளை அல்லது உண்மையான ஒரு இதுகளை தீர்க்கப் போவதில்லை. பன்னாட்டு விசாரணை என்று ஒன்று வந்தால் அதில் ஒரு நியாயத்தையும் நேர்மையையும் எதிர்பார்க்கலாம். அதுதான் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாகவும் கருத்தாகவும் இருக்கின்றது. திரு மாணிக் தாகூர், இந்த பிரச்சனையில் முடிவெடுக்க வேண்டியவர்கள், இறுதி கருத்து சொல்ல வேண்டியவர்கள் என்பவர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள் அந்த உள்ளூர் அமைப்பில் நம்பிக்கை இழந்து பன்னாட்டு விசாரணை வேண்டும், இந்தியா அதை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
ஆனால் நாம் வெளியுறவு கொள்கையோ வேறு சில ராஜரீக வார்த்தைகளை சொல்லி பன்னாட்டு விசாரணைக்கு ஒப்புக்கொள்ளாமல் உள்நாட்டிலேயே சுதந்திரமான விசாரணை நடத்திக் கொள்ளட்டும், நம்பகமான விசாரணை நடத்திக் கொள்ளட்டும் என்று இந்தியா வாதிடுவது என்பது சரியான ஒன்றா? நீங்கள் குறிப்பிட்ட நவநீதம் பிள்ளையே அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மிக சரியாக சகோதரர் சிவராஜன் அவர்கள் கூறினார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்பகத்தன்மையுடைய விசாரணை வேண்டும் என்பதுதான், அதாவது இண்டிபெண்டன்ட் கிரெடிபிள் இன்கொயரி வேண்டும் என்கிறோம். அதாவது நம்பகத்தன்மை உள்ள விசாரணை வேண்டும் என்கிறோம். இதே நேரத்தில் சர்வதேச அமைப்புகள், சர்வதேச விசாரணை என்பது நம்பகத்தன்மை இல்லாத விசாரணையாக இருந்தால், அதாவது ஐக்கிய நாடுகளுடைய பிரதிநிதிகள் 2009 அங்கு இருந்த பொழுதுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. இந்தியாவினுடைய அதிகாரிகளோ அல்லது இந்தியாவுடைய மற்ற வீரர்களோ அங்கு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை நடக்கவில்லை. 2009 முள்ளிவாய்க்காலாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஐக்கிய நாடுகளுடைய பல்நாட்டு சார்ந்த அதிகாரிகள் இருக்கும் பொழுதுதான் இது நடந்திருக்கிறது. அதாவது நம்மை பொறுத்த மட்டுமே மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, நம்பகத்தன்மை உள்ள இல்லங்க இல்லன்னு நீங்க சொல்லாதங்க. 2 பேரா இருந்தாங்க இந்திய பிரதிநிதி, விஜய் நம்பியாரும் சதீஷ் நம்பியாரும் அங்க இருந்தாங்க. அந்த நேரத்துல இந்திய அதிகாரி நடந்து அங்க இருந்தாங்க. அதுக்கான சாட்சியங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் இருந்தாங்க அவங்க. சரி, அந்த பிரச்சனையை கடந்து இன்னொரு எல்லைக்கு போகலாம். திரு திருமாவளவன், ஐநாவை சார்ந்த அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள். சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு போய் இந்த சேனல் போற பாருங்க. சேனல் 4ல மாணிக் தாவூர் நீங்க எம்பி, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. சேனல் 4ல போட்டிருக்கதை எடுத்து பாருங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரையும் வெளியேற்றிட்டு தான் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை ஒரு வருடம் நடந்திருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தோட வச்சிருக்காங்க. அது தயவு செய்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஐநா அமைப்பு நடத்திய ஒரு உள்ளக விசாரணையே காப்பாற்றக்கூடிய கடமையில் ஐநா நவீனம் பிள்ளை கிட்ட விஜய் நம்பியார் இதை வெளிப்படுத்தாதங்கன்னு வேற சொன்னாரு. இல்ல இல்ல, அது ஒரு பிரச்சனை. யார் விஜய் நம்பியாராவே தன்னுடைய தவறையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். விஜய் நம்பியாரா நவீனம் வேறு ஒரு காலத்துக்கு போலாம். திரு திருமாவளவன், இன்றைக்கு 2 பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, விலகல் முடிவை ஒரு கபட நாடகம், இது போன்ற பல கபட நாடகங்களை திமுக அரங்கேற்றி இருக்கிறது என்று முதலமைச்சர் ஜெயலலிதா விமர்சித்திருக்கிறார். இரண்டாவது, ஜெனீவாவில் ஐநா சபையில் எடுக்கக்கூடிய முடிவுதான் இலங்கையை கட்டுப்படுத்த போகிறது. அங்கே வாதிடாமல், அங்கே அந்த தீர்மானத்தை வலுப்பெற செய்யாமல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை திமுக முன்வைத்திருக்கிறது. இது அந்த தீர்மானத்தால் என்ன பலன் ஏற்பட போகிறது? எதற்காக அப்படி ஒரு கோரிக்கை? நாளை ஒரு சமரசத்திற்காக இன்றைக்கே அச்சாரம் போடப்படுகிறதா? அதாவது இவ்வளவு நாளா திமுக அந்த கூட்டணில இருந்து ஏன் வெளியே வரல, அங்க இருந்துகிட்டே ஏன் பேசுறாங்க, ஏன் வெளியே வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கூட்டணியை விட்டு வெளியே வந்த உடனே இப்படி ஒரு முடிவை திமுக தலைவர் எடுக்க மாட்டார் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில், அவர் எடுக்க வாய்ப்பில்லை என்று நம்பிக்கொண்டிருந்த வேளையில் அவர் எடுத்து விட்டார். எடுத்த உடனேயே வேறு என்ன சொல்ல முடியும் என்கிற ஒரு நிலையில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதாவது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், இந்த தீர்மானம் சரியில்லை, அந்த அறிவிப்பு சரியில்லை என்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அது அவர்கள் செய்கிற அரசியல். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி நாம் எடுக்கிற ஒவ்வொரு போராட்டமும் அவரவர் வலிமைக்கு ஏற்ப அந்தந்த தளங்களில் நடத்துகிற போராட்டங்கள் இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறதா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டும். அவரவர் சுயநலனுக்கு அவரவர் அரசியல் செய்தாலும் கூட அது இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்திய அரசு இதில் ஒரு கராரான முடிவை எடுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்தாலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய முடிவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்பட்ட நிலையில் தான் இந்த வாபஸை நாம் பெற்றிருக்கிறோமே தவிர, இந்த ஆதரவை திரும்ப பெற்றிருக்கிறோமே தவிர வேறொன்றும் இல்லை. பன்னாட்டு விசாரணை வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அதில் இன்னொரு கேள்வியும் எழுகிறது. என்னவென்று சொன்னால், பன்னாடு என்றால் எத்தனை நாடுகள் அதை இடம்பெறப் போகின்றன, என்னென்ன நாடுகள் அதில் இடம்பெறப் போகிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த பன்னாட்டு விசாரணையை ஒருவேளை நாம் தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கூடிய சூழல் வந்தால் அதில் ரஷ்யா, கியூபா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இடம்பெறுமா? அப்படி இடம்பெற்றால் அவர்கள் எப்படி நமக்கு விருப்பமான அல்லது நாம் எதிர்பார்க்கக்கூடிய விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. எனவே